பிறக்கும் போதே குலதெய்வத்துடைய அருள் இருக்கக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள் தெரிஞ்சுக்கலாமா? சோ வீடியோ முடிவுல இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ராசி இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. குலதெய்வம் அப்படின்றது நம்ம குலத்தையும் நம்மையும் காக்கக்கூடிய தெய்வங்க. வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்படி குலதெய்வ வழிபாடு செய்யல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பல்வேறு விதமான தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். வீட்ல காரணமே இல்லாம சண்டை சச்சரவு வரும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கு காரணம் குலதெய்வத்துடைய கோபம் ஏற்பட்டதாவும் பெரியவங்களும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. சோ இதுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யாதது தாங்க காரணமே. குலதெய்வ வழிபாட்டை தவறாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி ஏற்படும். சில குலதெய்வம் கோவில் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதா இருக்கும். சில கோவில்கள் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில கோவில்கள்ல தீச்சட்டி போன்ற நெருப்பு சம்பந்தமான விஷயங்களையும் செய்வாங்க. சில கோவில்கள்ல இன்னும் ஒரு சில கோவில்கள் மலை மேல அமர்ந்திருக்கிற முருகன், அம்மன் கோவில் இருக்கும். சோ இது போல உங்களுடைய குலதெய்வம் எந்த பூதத்தோடு தொடர்புடையது அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பார்க்கணுங்க. அவ்வளவையே நம்ம ராசிகள்ல கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலம் ராசி அப்படின்னு 4 வகையா பிரிக்கிறாங்க. நீர் ராசியா விருச்சிகம், கடகம், மீனம் சொல்லப்படுது. நெருப்பு ராசிகளா மேஷம், சிம்மம், தனுசு சொல்லப்படுது. காற்று ராசியா மிதுனம், துலாம், கும்பம் சொல்லப்படுது. நிலம் ராசியா ரிஷபம், கன்னி, மகரம் சொல்லப்படுது. குலதெய்வம் அப்படிங்கிறது கூட ஆண் குலதெய்வம் அல்லது பெண் குலதெய்வமா கூட இருக்கலாம். அது போலவே ராசியில கூட ஆண் ராசி, பெண் ராசி அப்படின்னு எல்லாம் இருக்குதுங்க. நீங்க வழிபடக்கூடிய குலதெய்வம் ஆண் குலதெய்வமா இருந்து நீங்க ஆண் ராசியில பிறந்திருந்தா குலதெய்வத்துடைய அம்சத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண் ராசிக்குரிய ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம், தனுசு, கும்பம். சோ இந்த ராசிக்குடைய குலதெய்வம் ஆண் குலதெய்வமா இருந்தா நீங்களும் குலதெய்வத்தின் அம்சத்துல பிறந்தவங்க தான். பெண் ராசிக்கான ராசிகளான ரிஷபம், கடகம், மகரம், விருச்சிகம், மீனம், கன்னி இது எல்லாம் பெண் ராசிக்கான ராசிகள். சோ இந்த ராசியின் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் பெண்ணா இருந்தாங்கன்னா நீங்களும் குலதெய்வத்தின் அம்சத்துல பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். இது போன்ற நபர்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்குங்க. இவங்க செய்யக்கூடிய காரியம் முழுமையா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த ராசியில இருக்கீங்க? உங்களுக்கு உங்க குலதெய்வத்துடைய அருள் இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.